கோர்ட் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, பகவத்கீதை மத நூல் யார் சொன்னா? அது ஒரு வாழ்க்கை நெறி. அந்த வாழ்க்கை நெறியை எல்லாரும் படிக்கத்தான் வேணும் அப்படின்னு சொல்லி மத்திய பிரதேச உயர் நீதிமன்றம் தீர்ப்பளிச்சிருச்சு. அப்ப பகவத்கீதையை பாடமாக்குவாங்களாம். குரானை பாடத்தில் வைக்க மாட்டாங்க, பைபிளை பாடத்தில் வைக்க மாட்டாங்க. பகவத்கீதையை பாடத்தில் வச்சு முஸ்லிம் அதை படி, கிறிஸ்தவனும் படி, சீக்கியனும் படி, பௌத்தனும் படி, அப்படி சொல்வது சட்டவிரோதம் இல்லை என்று தீர்ப்பளிப்பார்களே. ஆனால் இது என்னது, காவியா அல்லது என்னது? நீங்க நீதியை நிலைநாட்டுறாங்களா? அப்ப நீதித்துறையே காவிமயமாக இருப்பதை சந்தேகத்துக்கிடமெல்லாம் நிறுவனமாகிக் கொண்டிருக்கிறது. அது போக தீர்ப்பளிக்கிறான்ல, காவியை விடுங்க, எல்லாமே ரெட்டை நீதி. ஒரே விஷயத்துக்கு ரெண்டு விதமா தீர்ப்பளிப்பாங்க. ஒரே மாதிரி சம்பவம் ரெண்டு நடக்கும். ஒன்னு முஸ்லிம் சம்பந்தப்பட்டது, இன்னொன்னு முஸ்லிம் இல்ல மத்தவன் சம்பந்தப்பட்டது. முஸ்லிம் அல்லாதவன் சம்பந்தப்பட்டா அவனுக்கு ஒரு தீர்ப்பு. அதே மாதிரி விஷயத்தில் முஸ்லிம் சம்பந்தப்பட்டான்னு வைங்களேன், நீதிபதிக்கு ஏறிடும், காவி ஏறிக்கணும். அவர் மூலையில சட்ட புஸ்தகம் மறந்து போயிடும். இவன் முஸ்லிம், இவனுக்கு இதை கொடுக்க கூடாது, வேற மாதிரி கொடுப்போம். இவன் நம்ம இவனுக்கு வேற மாதிரி கொடுப்போம். இப்படி இந்த பாரபட்சமான நீதித்துறை இரட்டை நீதியை கையாண்டிருக்கா இல்லையா? ஒன்னா ரெண்டா? மாலையகான் குண்டு வெடிப்பு உங்களுக்கு தெரியும். அது பின்னாடி நான் பட்டியல சொல்றேன். அதுல சாமியார் பிரக்யா சிங்கிற பெண் சாமியார் அந்த குண்டு வச்சு என்ன முஸ்லீம்களை பழி போட்டாங்க, மாட்டிக்கிட்டாங்க. அவங்க தான் குண்டு வச்சு தெரிஞ்சு போச்சு. அதுக்கு ஜாமீன் கேட்டு வரும்பொழுது அரசாங்கத்தின் சார்பாக காங்கிரஸ் அரசு இருக்கும் பொழுது ஆட்சேபனை பண்றாங்க, ஜாமீன்ல விடக்கூடாதுன்னு சொல்லி. அப்ப நீதிபதி என்ன செய்யணும்? ஜாமீன்ல விடணும், விடாம தொலைஞ்சு அது ஒரு விஷயம். என்ன சொன்னா நீதிபதி? அவரை அரசாங்கம் உயிருடன் பார்க்க விரும்புதா இல்லையா? நீங்க ஜாமீன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, அது செத்துப்பட யார் பொறுப்பு? இப்படி எல்லாருக்கும் பேசுனியா? நாசர் மாதிரி ஊனமுற்றவன் கை காலை இழந்தவனை கொண்டு உள்ள வச்சிருக்கிறிய, அவனுக்கு பேசுனியா? சக்கர நோயாளியா கிடந்து ஜெயில கஷ்டம், அவனுக்கு பேசுனியா? யாருக்கு பேசுற? பிரக்யா சிங் குழுகுன்னு இருக்கிற பிரக்யா சிங்குக்காக வேண்டி என்ன செய்யறது? அவரை உயிரோடு பார்க்க விரும்புறீங்களா இல்லையா? அரசாங்கம் எப்படி ஜாமீனை மறுக்கிறீங்க என்று ஒரு நீதிபதி அரசை மிரட்டுகிறார். அப்ப இது என்ன நீதி? இது ரெட்ட நீதி இல்லையா? அதை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி ஒரிசாவில் ஒரு பாதிரியார் நினைஞ்சாங்க, அவரையும் பையனையும் போட்டு கார்ல போட்டு கொளுத்தி எரிச்சு சாம்பலாக்குனாங்க. இந்துத்துவ சக்திகள் உங்களுக்கு தெரியும். அந்த வழக்கு 2011 அந்த வழக்கு நடக்குது. அப்ப நடக்கும் என்ன ஆகுது? நம்ம சதாசிவம் இருக்காருல, சதாசிவம் எப்ப பார்த்தாலும் சிவனை நினைச்சிட்டு இருப்பாரு. சதாசிவம், சதாசிவம் சௌகான்கிற ரெண்டு பேரும் தீர்ப்பளிக்கிறாங்க. இந்த சதாசிவம் யாருன்னா முக்கியம் தெரிஞ்சுக்கணும். கேடு கட்ட நீதிபதியில் 1 நம்பர் ஆளே சதாசிவம். இவன் என்ன பண்றான்னு கேட்டா, என்கவுண்டர் குற்றவாளி அமீது ஷாவை விடுதலை செஞ்சு அப்பாவிய சுட்டு கொன்ற அமீது ஷா மாட்டிக்கிட்டு இருந்தான். அவனை விடுதலை செய்யற தீர்ப்பளிச்சுட்டு ஓய்வு பெற்று கேரளாவில் கவர்னர் ஆகிட்டான். கேரளாவில் கவர்னர் பதவி வாங்குறதுக்காக வேண்டி நீதியை விளைச்ச கேடு கட்டவன் யாரு? இந்த சதாசிவம். இந்த சுப்ரீம் கோர்ட் நீதிபதியா இருந்தவன். இவன் என்ன செய்யறான்? தீர்ப்புல அந்த பாதிரியாருடைய பிள்ளைகளை கொன்றாங்க இல்லையா, அதை சொல்லும் போது விரி ஏத்துற மாதிரி, இந்துக்களை உசுப்பி விடுற மாதிரி, கொன்றது சரிதாங்கிற மாதிரி எப்படி வாசகத்தை 2 பேரும் போடுறாங்க கேட்டா, அதாவது ஸ்டெயின்ஸும் அந்த பாதிரியாருக்கு பேரு ஸ்டெயின்ஸும் அவருடைய 2 பிஞ்சு மகன்களும் உயிருடன் எரிக்கப்பட்டு இருந்தாலும் மத பரப்புரை என்ற பெயரில் ஏழை பழங்குடி மக்களை கிறிஸ்தவத்திற்கு மதமாற்றம் செய்து கொண்டிருந்த ஸ்டெயின்ஸுக்கு ஒரு பாடம் புகட்ட வேண்டும் என்பதுதான் எதிரிகளின் நோக்கமாக இருந்தது. எதிரிகளுடைய நோக்கம் கொலை செஞ்சாங்க. நோக்கம் என்ன? இவர் நம்ம மக்களை எல்லாம் பணத்தை கொடுத்து மாத்துறாங்க ஒரு தூண்டப்பட்டு செஞ்சிட்டாங்க. அந்த குற்றத்தை மென்மைப்படுத்துறதுக்காக வேண்டி அடை கொலை செஞ்சு சரியா சரியில்லையா, இதுக்காக கொலை செஞ்சிடலாமா? அப்ப எந்த நோக்கம் செஞ்சாலும் மத மாற்றமே செய்யட்டும், அதுக்காக கொலை பண்ணுவீங்களா? மத மாற்றம் பண்றது நாட்டில் உள்ள சட்டப்பூர்வ உரிமை. உரிமைக்கு மாற்றம் அவன் செஞ்சானா கேஸ போட்டு நடவடிக்கை எடு, அதுக்காக உயிரோடு வச்சு கொளுத்துவீங்களா என்று அவர் என்னதான் செய்திருந்தாலும் அவங்க இந்த மாதிரி கிறிஸ்தவர்களை மதமாற்றம் செய்கிறார்கள் என்ற ஆத்திரத்தின் வெளிப்பாடில் நடந்திருக்கிறது சொல்லி அந்த குற்றத்தை மென்மையாக்கினார்களே. இது என்ன அளவுகள்? இப்படித்தான் எல்லாத்துக்கும் சொன்னீங்களா? எல்லா கொலைக்கு இந்த மாதிரி நீங்க பாத்தீங்களா? நீதிமன்றம் அப்படி இருக்குது. அதே மாதிரி 2000 குஜராத் கலவரத்தில் நிறைய 2000 பேர் 3000 பேர் கொன்றாங்க. அதுல எல்லாத்தையும் தடையத்தை அழிச்சு போட்டாங்க. அப்புறமேல கோர்ட்டு தலையிட்டு, மனித உரிமை ஆய்வு தலையிட்டு, சில கேசுகளுக்கு உயிர் ஊட்டி, சில வழக்குகளுக்கு உயிர் ஊட்டி சில பேர் தண்டிக்கப்பட்டார்கள், குற்றவாளியாக்கப்பட்டார்கள். அதுல நரோடா பாட்டியாங்கிற இடத்துல 97 அப்பாவி முஸ்லிம்களை மோடி அமைச்சரவையில் மந்திரியாக இருந்த
மாயா கோட்னானிங்கிற பொம்பளையும் பஜ்ரங் தலைவர் பாபு பஜ்ரங்கிங்கிறவனும் கொலை செஞ்சாங்க. அது நிரூபணமாச்சு. தெஹல்காவுல வந்து வீடியோவா போட்ட நான் தான் கொலை பண்ணணும்னு சொல்லி அவங்க சொன்னது வீடியோவாகவும் வெளிவந்துச்சு. தெஹல்கா பத்திரிகையில வந்தது. இவங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுத்தியா? அடே 97 பேரை எரிச்சு கொன்றார்கள். அமைச்சராக இருந்து எரிச்சு கொண்டார்கள் வருத, அவர்களுக்கு நீ தூக்கு தண்டனை கொடுத்தியா? அப்ப முஸ்லிம் உயிர்னா அது என்ன, மத்த உயிர்னா என்ன? 97 பேரை உயிரை கொன்ற, 3000 பேரை கொன்ற ஆட்சி இருந்தா தடயத்தை அளித்தாய், எல்லாத்தையும் மறைத்தாய். அதையும் மிஞ்சி மாட்டிக்கொண்ட கேஸ் எது? சில கேசுகள். அதுல அந்த 97 பேர் கொலை செய்த வழக்குல எவனுக்கும் தூக்கு தண்டனை கொடுக்கவில்லை. என்ன, கொல்லப்பட்டவர்கள் முஸ்லீம், கொன்றவன் உன் மதத்துக்காரன், நீதித்துறையில உட்கார்ந்து இருக்கிறீங்க உன் இனத்துக்காரன். அதுக்கு தானே இப்படி தீர்ப்பளிக்கிறீங்க? அதே மாதிரி குல்பர்க் சொசைட்டியில காங்கிரஸ் கட்சியுடைய முன்னாள் எம்பிங்க எஹசான் இலாஹி ஜஃப்ரிங்கிற ஒரு எம்பி, அவரையும் அவரோட சேர்ந்த ஒரு 69 அவர் போய் அடைக்கலம் பெற்றிருந்தாங்க மக்கள்லாம். 69 பேரை வச்சு எரிச்சு சாம்பலாக்குனாங்க. அவங்களுக்கு தண்டனை கொடுத்தியா? நிரூபிக்கப்படுச்சு. மத்தெல்லாம் தப்பிச்சுட்டாங்க. இந்த வழக்கு நிரூபணமான இந்த வழக்கில் கொடுத்த தண்டனை என்ன? சில பேர் விடுதலை செஞ்சான், சில பேர் ஆயுள்னா, அப்புறம் நாளைக்கு வெளியேற்ற போறான். எவனுக்கு தூக்கு கொடுக்கவில்லை. குற்றம் நிரூபிக்கப்பட்ட பிறகு கூட தூக்கு தண்டனை கொடுக்காத காட்சியை பார்க்கிறோம். அதே மாதிரி அதே கலவர் தர்வாஜாங்கிற இடத்துல அப்பாய் முஸ்லீம்களை வந்து அநியாயமா கொலை செஞ்சாங்க, சிலிண்டர்லாம் வெடிக்க வச்சு கொலை செஞ்சாங்கல, அந்த கேஸ்ல ஒருத்தனுக்கு கூட தூக்கு தண்டனை கிடையாது. அதே மாதிரி வந்து கோவை குண்டுவெடிப்பு தெரியுதுல, குண்டுவெடிப்புல கைது செய்யப்பட்டவங்க உள்ள இருக்காங்க தெரியுமா? கோவையில குண்டு வெடிச்சிட்டீங்க, அதுல கைது செய்யப்பட்டாங்க. ரொம்ப நாள் விசாரணை கைதியா இருந்தாங்க. அப்புறம் தீர்ப்பு அளிச்சாச்சு. அதுல முக்காவாசி பேர் உள்ளதான் இருக்கிறாங்க. அப்ப கோவையில குண்டு வெடிப்பு குற்றத்தில் சம்பந்தப்பட்டவர்களுக்கு தண்டனை கொடுத்தாச்சு. அதுக்கு முன்னாடி இந்த 19 பேர் கொலை செய்யப்பட்டது, 450 பேர் ஊனமாக்கப்பட்டது, 1000 கோடி சொத்துக்கள் சூறையாடப்பட்டது, முஸ்லிமுடைய வாகனங்கள்லாம் தீக்கிரையாக்கப்பட்டது, இந்த குற்றத்தில் சம்பந்தமுடையதாக சொல்லப்பட்ட அர்ஜுன் சம்பத் இப்ப எங்க இருக்காரு? இப்ப ஜெயிலையா? அப்பாச்சும் ஜெயில நிரந்தரமா இருந்தாரா? அவர்களுக்கு ஜாமீன், விடுதலை. முதல்ல ஜாமீன், அப்புறம் விடுதலை. அப்ப முஸ்லிம்களை கொலை செய்வ அந்த 19 பேருடைய சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் பேர்லாம் சொல்லி குற்றப்பத்திரிகையில வந்துச்சு. அவங்க எல்லாம் என்ன ஆயிட்டாங்க? என்ன செஞ்சீங்க? அதை யாரை தண்டிச்சீங்க? அப்ப இந்த 19 பேர் தானே செத்துட்டான? அப்ப 19 உயிர்களை கொன்றவர்களுக்கு நீங்கள் கொடுத்த தண்டனை என்ன? அந்த வழக்கை எப்படி நடத்தினீர்கள்? நீதிபதிகள் எப்படி நடத்தினார்கள்? இவனுக்கு ஜாமீன் உடனே கொடுத்தீங்களே, அவனுக்கு கொடுத்தீங்களா? அப்ப எல்லாத்திலையும் பாரபட்சம். நீ இரட்டை அளவுகோல். முஸ்லிமா குட்டி, முஸ்லிம் இல்லையா வீடு, இந்த மாதிரியான ஒரு அளவுகளை வைத்துக் கொண்டு நடப்பதை பார்க்கிறோம். அதே மாதிரி அப்சல் குரு, இந்த அப்சல் குருங்கிறவன் வந்து பாராளுமன்ற தாக்குதல் வழக்கில் சேர்க்கப்படுறாரு. பாராளுமன்ற தாக்குனாங்க இல்ல, அதுல தாக்குனவன் எல்லாத்தையும் சுட்டு கொண்டாச்சுங்க. தாக்குறவே இல்ல, தாக்க வந்தவர்கள் அந்த இடத்துல ஸ்பாட் அவுட், எல்லாத்தையும் காலி பண்ணியாச்சுங்க. அதுக்கு பிறகு அவன் போன்ல வந்து இந்த நம்பர் இருந்துச்சு, அந்த நம்பர் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இவனை பிடிச்சாங்க அப்சல் குருவை. அப்சல் குரு கொடுத்து நீதிபதி தீர்ப்பளிக்கிறான். என்ன தீர்ப்பளிக்கிறான்? அப்சல் குரு வந்து நேரடியாக சம்பந்தப்பட்டதற்கு எந்த ஆதாரமும் இல்லை, குற்றவாளிகள் ஆதாரத்தை வைத்துக் கொண்டா செய்வார்கள் சொல்றான். ஆதாரம் இல்லைன்னா விடுதலை செஞ்சிருந்தேன். குற்றவாளிகள் ஆதாரத்தை வைத்துக் கொண்டா செய்வார்கள். இது போன்ற விஷயங்களுக்கெல்லாம் ஆதாரம் கிடைப்பது சிரமம். எனவே தேசத்தின் கூட்டு மனசாட்சி திருப்திப்படுத்துவதற்காக தூக்கு தண்டனை கொடுக்கிறேன். இதை கொடுத்தாதான் எல்லாரும் திருப்தி அடைவாங்க. எங்க மக்கள், எங்க இந்து மக்கள் திருப்தி அடைய வேண்டுமானால் இவன் குற்றவாளி இல்லாட்டாலும் தூக்கு கொடுப்பேன்னு சொன்னான். உலகத்தில் இவ்வளவு அயோக்கியத்தனமான தீர்ப்பை எவனும் கொடுத்ததில்லை. எந்த நாட்டு நீதித்துறையிலையும் இவன் செய்யல, ஆதாரம் இல்ல, ஆனாலும் எங்க மக்களை திருப்திப்படுத்துவதற்கு தூக்கு தண்டனை கொடுக்கிறேன்னு சொன்னானே, இது எந்த சட்டம்? எந்த சட்டத்தின்படி கொடுத்தாய்? அரசியல் சாசனப்படி கொடுத்தாயா? முன் தீர்ப்புகள் அடிப்படையில் கொடுத்தாயா? அல்லது முஸ்லீம் என்ற ஒரு வெறி இல்லைன்னு கொடுத்திருக்கிறாயா? இப்படி அநியாயமாக அப்சல் குருவை தூக்குல போட்டு அவனை ஜனாசா கூட குடும்பத்தாருக்கு கொடுக்காம, அவனை தூக்குல போடுற செய்தியை கூட குடும்பத்தாருக்கு தெரிவிக்காம கள்ளத்தனமாக இந்து முறைப்படி உள்ள எரிச்சிருக்கிறான். யார? அப்சல் குருவை, காங்கிரஸ் ஆட்சியில. அப்ப அப்சல் குரு தூக்குல போட்டதுக்கு அந்த தீர்ப்பை உலக நாட்டில் உள்ள எவன் படிச்சாலும் இந்தியாவுல கிற்கங்க தான் நீதிபதியா இருப்பான்னு நினைப்பான். மத வெறி பிடிச்சவன் இருக்கான்னு நினைப்பான், இல்லாட்டி மர கலந்தவன் இருக்கான்னு நினைப்பான். அந்த தீர்ப்பை படிக்கிற யாருமே இப்படியுமா சட்டம் படிச்சு இருப்பானுவோ, இப்படியுமா நீதிபதி இருப்பான்
ஆதாரம் இல்லைன்னு சொல்றான். அப்சல் குரு செஞ்சதுக்கு ஆதாரம் இல்லை, ஆனால் அவனை போடணும்னு மக்கள் விரும்புறாங்க. எப்படி? அப்ப நீங்க 1000 பேர் திரட்டி விட்டு போராட்டம் பண்ணா தூக்கு, சும்மா தூக்கி உள்ள வச்சு விடுவாங்க. 1000 பேர் உள்ள போடு, மக்களை நான் திருப்திப்படுறேன். இந்த மக்களை திருப்திப்படுத்துறதுக்கு தான் இந்த தீர்ப்புனா இந்த நீதிமன்றம் எதுக்குடா? இப்படியான நீதிமன்றங்கள் இப்படி இருக்குமே ஆனால் நம்முடைய செருப்புக்கு சமம் அது.